நம்மளுக்கு லைஃப்ல பயம் எப்பயுமே இருக்கும். டெய்லி காலையில எந்திரிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, படிக்க சொன்னாலும் சரி, லைஃப்ல ஏதாவது சுச்சுவேஷன்ல பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அந்த பயம் வருது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அட போங்க, பயம் வரத்தானே செய்யுங்க. ஏதாவது பார்த்தா பயம் இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, செக்யூரா இருந்தா பயம் இல்லாம இருக்கும். இன்செக்யூர்டா இருந்தா பயம் இருக்கும். முதல்ல வந்து செக்யூர்ட்னா என்ன? இன்செக்யூர்ட்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, அந்த டெஃபினிஷன் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டாலே, நீங்க பயம்ன்ற ஒரு இதுக்குள்ள போமாட்டீங்க. இன்செக்யூர்ட் இருந்தா நல்லதுதான்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, லைஃப்ல நீங்க எந்திரிக்கிறீங்க காலையில, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, ஆஃபீஸ் ஒர்க்கோ, ஸ்கூலோ இல்ல எந்த ஒர்க்கோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நான் இப்படிதான் போவேன், இந்த ஸ்டெப்ல தான் படி இறங்குவேன், இந்த டைம் இந்த மைனூட் செகண்ட்ல தான் நான் போவேன், இங்கேருந்து நான் போய் இந்த ஆட்டோ பிடிப்பேன், இந்த ஆங்கிள் தான் என்னை அந்த ஆட்டோ பிடிக்கும், இந்த இடத்துல தான் நான் ஒரு ஸ்டெப் இறங்குவேன், அடுத்து 4 5 ஸ்டெப்ல நான் ஆஃபீஸ் போயிடுவேன், இதுல ஒரு ஸ்டெப் கூட குறையாது அப்படின்ற பெர்ஃபெக்ஷன் இருக்காது. இன்னொன்னு சொல்லலாம்னா, நீங்க ஊருக்கு சென்னைக்கு போகணும்னு நீங்க டிசைட் பண்ணலாம். பிளைன்லயோ நீங்க ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ இல்ல இதுலயோ நீங்க ஓன் வெஹிக்கிளோ இதுலயோ டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு வந்து இருக்கும். நீங்க போற டெஸ்டினேஷன் வந்து சென்னை. ஆனா இன்னைக்கு போன மாதிரியும் நேத்து போன மாதிரி இன்னைக்கு நாளைக்கும் போக மாட்டீங்க. 3 நாள் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா ஒரே ரோடா இருக்கும். ஆனா போன ஸ்பீடு, போன அந்த கிளைமேட்டு, அந்த ரோடு இது ஒரு நாள் குழியா இருக்கும், ஒரு நாள் குழி இல்லாம இருக்கும். எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். ஒரே பெர்ஃபெக்ஷனோட லைஃப் மூவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி போறீங்க, மூவி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சீன் போட்ட உடனே தெரிஞ்சது அடுத்த சீன் இதுதானே வரும். அடுத்த சீன் என்ன? அடுத்த சீன் என்னன்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். லைஃபுமே அதான். அடுத்த ஒரு கியூரியாசிட்டி வரணும். அடுத்து என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியக்கூடாது. அது பார்க்கும்போது என்னன்னா, அந்த படம் பார்க்கும்போது கியூரியாசிட்டியோட பார்த்து அந்த எண்ட் படம் சூப்பர் படம். நான் எதிர்பார்க்காத சீன் டர்னிங் பாயிண்ட் வந்தது. பக்கா ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் நீங்க எதிர்பார்க்காதது புதுமையா நீங்க வித்தியாசமா உங்களுக்கு ஏத்த மாதிரி லைஃப்ல வரும். இதுதான் லைஃப். இன்செக்யூர்ன்றது என்ன சொல்லலாம்னா, ஆண்டவன் யுனிவர்சல் எல்லாமே நீங்க எதிர்பார்க்காம சில விஷயங்கள் வந்து சேரும். நீங்க சில நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஆரம்பிச்சா நம்மளுக்கு சரியா வருமா? முடியாதுல்ல. இந்த பணம் தேவை. லைஃப்ல ஓடணும், எல்லாரையும் பார்க்கணும், பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது நடக்கு அப்படின்னா அது நடந்துரும். ஆனா அது நேரத்துல வந்து சில நேரம் உங்களை வெல்கம் பண்றவங்க சில பேர் இருக்கலாம். உங்க பிசினஸ் சில பேர் புதுமையா இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நீங்க அத போறதுக்கே ரெடியா இருக்காதனால நீங்க அந்த இடத்துக்கே போக மாட்டீங்க. காரணம் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துருமோ எப்படின்றத உங்களுக்குள்ள யோசனை வரனால அந்த இன்செக்யூர் நினைச்சே நீங்க போகாம இருக்கு. ஆண்டவன் எப்பயுமே லைஃப ஸ்டாட்டிக்கா வச்சிருக்க மாட்டான், டைனாமிக்கா வச்சிருப்பான். ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஒரே மாதிரி எந்திரிச்சா போறது வர்றது தூங்குறது சாப்பிடுறது அப்படி இருந்தீங்கன்னா லைஃப் போர் அடிச்சு போயிடும். டைனமிக்னா அடுத்து என்ன நடக்குது, திடீர்னு ஒரு சர்க்கிள் வரும், திடீர்னு நீங்க எந்திரிச்சு லெவல்ல போவீங்க, திடீர்னு ஒரு ஃபெயிலியர் வரும், திடீர்னு ஒரு சண்டை வரும், திடீர்னு ஒரு சிரிப்பு வரும், திடீர்னு அழுக வரும், எல்லாமே இருக்கு. இப்படி டைனமிக்கா இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா போர் அடிச்சு போயிடும். திடீர்னு புதுசு புதுசா ஆளுங்களை பார்ப்பீங்க. யார் யாரெல்லாம் நீங்க பேச மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. யார் யாரெல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா பேச மாட்டாங்க. இப்படி உள்டாலாம் சில விஷயங்கள் நடக்கும். என்னடா இப்படி நினைச்சா இப்படி இருக்கு. என்னை பாக்குறவங்க இப்ப ரீசெண்டா ஒரு ரிலேஷன்லாம் என்னை பார்க்கும்போது நீயா நீயா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா நீ இப்படி பேசுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படி என்கிட்ட இப்படி பழகுவேன்னு எதிர்பார்க்கல. அப்ப அவங்க சொல்றத பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு இல்ல, பல பேர். அப்ப சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எதிர்பார்ப்புல இருந்து இதுதான் ஆண்டவன், இதுதான் யுனிவர்சல், இதுதான் சில விஷயங்கள் மனிதர் ரூபத்தில் நடக்கக்கூடியது ஒண்ணு. நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ ஆண்டவன்றது இப்படிதான் இருக்கும். அவர் தனியாலாம் வரமாட்டார். என் மூலமா வரலாம், உங்க மூலமா வரலாம், சுத்தி இருக்கவங்க யாரு மேலானையும் வரலாம். அது ஒரு சேஞ்சஸ். இப்படிதான் படைக்கப்பட்டது பூமி. சில நேரம் சில விஷயங்கள் மாறுதல் இருக்கும், சில நேரம் சிலது அப்படியே தான் நடக்கும். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து அந்த பயம்ன்றது வராம போயிடும். அந்த செக்யூர்ட்ல இருந்து இன்செக்யூர். நீங்க என்னை கேட்டா வந்து இன்செக்யூரை பார்த்து பயப்படாதீங்க, செக்யூரை பார்த்தா பயப்படணும். ஒரு செக்யூரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும்னு நான் சொல்ல வரேன். இன்செக்யூரா ஒரு ஒரு டைனமிக்கா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி லைஃப் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டில லைஃப் நடக்க பாருங்க. நம்ம லைஃப்ல படிச்சோம் வேலைக்கு போனோம் அப்படின்னு இல்லாம நம்ம படிச்சோம், நம்ம பேஷனை பார்த்தோம், ஸ்கில் செட் எடுத்தோம், அதுல கஷ்டப்பட்டோம், அதுல பிடிச்ச விஷயத்த பண்ணும் போதே ஃபெயிலியர்னு வந்தாலும் திருப்பி திருப்பி நம்ம எந்திரிச்சு போகும்போது
திடீர்னு ஒரு சர்டன் டைம்ல இந்தாப்பா நீ பண்ணுன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து குடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் லைஃப்ல எதிர்பார்க்கவே இல்ல ஒருத்தவங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்றாங்க. என்னன்னா உங்கள கோ த்ரூவா லாங்ல இருந்து ஒருத்தவங்க பார்த்திருப்பாங்க. இவன் பிசினஸ் நல்லா இருக்கு. இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்தா அவனுக்கு ஒரு பேமெண்ட்ஸ்ன்னு சில பேர் குடுப்பாங்க. இதுதான் யுனிவர்சல். நீ உங்களுக்கு குடுக்க வேண்டியது இந்த ரூபத்தில், மனித ரூபத்தில் வந்து சேரும். அப்ப நீங்க பயந்து எந்த விஷயத்த பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டக் ஆயி நின்றுவீங்க. வந்தாலும் பரவால்ல, பாதுகாப்பு இல்லைனாலும் பரவால்ல. நான் எடுத்த காரியத்த ஸ்டார்ட் பண்ணத முடிச்சே தீருவேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இன்செக்யூரா சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல்ல தோணும். நம்ம சொல்லிர்லாம். நான் இப்படி சொல்லிர்லாம். ஆனா, அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு எப்படி வட்டி கட்டுறது? எப்படி லோன ரீப்ளேஸ் பண்றது? எப்படி அந்த பணத்த கலெக்ட் பண்றது? எப்படி வெளியில போனது? இப்படிலாம் நெறைய உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். ஆனா, அதுலேருந்து நீங்க வந்து அத நெனச்சுக்கிட்டு நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, நீங்க என்னவா நெனைக்கிறீங்களோ அந்த வடிவமும் வரும். அந்த வடிவம் அவனுக்கு ஈஸியாவும் அவன் அவன் வேலைய பார்த்துட்டு போயிருவான். அவனுக்கு இது கோல்டன் டைம் ஆகும். எதிர்பார்க்காத ஒண்ணு அவங்க பணம் கேட்கல. நம்ம எடுத்துட்டு போயிரலாம்ன்னு அவன் போயிருவான். அவன் லைஃப் இன்செக்யூரா இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். இததான் நான் சொல்றேன். இத வந்து யாரும் ஏமாத்தி போங்கன்னு நான் சொல்லல. ஆனா லைஃப அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லவும் கூடாது. ஆனா லைஃப இப்படி யோசிங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல சில நேரம் பண்ணி பாருங்க. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்குன்னா, அது பாசிட்டிவா எடுக்கிறது ஆப்போசிட்டா எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா என்னால முடியும். என்னடா முடியாது, இத பண்ண முடியாதுன்னு சொல்றத விட, முடியும். நான் ட்ரை பண்றேன். விழுந்தாலும் பரவால்ல. விழுந்தா நான் தானே விழுவேன். நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு நினைக்கும்போது நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது செஞ்சுக்கிட்டே அந்த ஒரு கூடு சேர்க்குது பார்த்தீங்களா? அணிலோ மித்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு போய் அது பெரிய கூடு மாதிரி ஆகும். அதுல போய் அது குட்டிய பொரிக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அவுட்புட் அதுலேருந்து இன்னொரு ஜீவன் வரும். அந்த மாதிரி லைஃப் செக்யூர் அப்படிதான் இருக்கும். நீங்க உங்க லைஃப்ல ஒரு ஜீவனோ, ஒரு விஷயங்களோ எல்லாம் நடக்கணும்னா, நீங்க பயப்படாம நான் அவ்வளோ தூரம் அணில் வந்து மேல போய் கட்டுது. எங்கேயோ ஒரு இடத்துல கட்டுது. மேலேருந்து கீழ விழுகுன்றது அதுக்கு கடகடன்னு போகும். அது யோசிச்சா யோசிக்கல. அது செய்ய வேண்டியது அந்த கூடு கட்ட வேண்டியது. இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் ஒண்ணு ஒண்ணா எடுத்து கட்டும். அது அந்த இடத்துல சேர்க்கும். அந்த மைண்ட் செட் வாங்க. அது பயம்ன்றது அதுக்கு தோணவே தோணாது. அது செய்ய வேண்டிய வேலை ப்ராசஸ். இன்னைக்கு செய்றது இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா செஞ்சா நாளைக்கு அந்த கூடு ரெடியாரும்ன்றத அது செய்யுது. அது மைண்ட்ல அது மாத்திரம் தான் இருக்கும். கூடால இப்ப எடுத்துட்டு போகும்போது யாரா தட்டிருவாங்களா? அடிச்சிருவாங்களா? அது சிலர் பயந்து ஓடலாம். ஆனா அது செய்ய வேண்டிய என்ன ஆனாலும் திருப்பி அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆயிடும். அந்த கூடு கிட்ட நிக்கும். இதே மெத்தட் தான் லைஃப். நீங்க படிக்கிறீங்களோ, வேலை செய்றீங்களோ, பிசினஸ் பண்றீங்களோ, என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்க, என்ன ஏஜ்ல இருக்கீங்களோ, அது 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களாலும் சரி, 18 கூட வச்சுப்போம். 18லேருந்து இன்னைக்கு நீங்க 40 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, 64 வயசா இருந்தாலும் சரி, 85 வயசா இருந்தாலும் சரி, ஏன் இப்படி நான் 64 ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, கமெண்ட்ல இப்படி ஏஜ சொல்லி சில பேர் கேட்கும்போது, உங்களுக்காண்டி சொல்றேன். உங்க ஏஜ் முக்கியம் கிடையாது. உங்க திங்கிங் தான் முக்கியம். உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு திங்க் பண்ணுங்க. அதுல யோசிச்சுட்டீங்கன்னா பயம் வராது. அந்த பயம் இல்லாம போச்சுன்னா ஸ்ட்ரெஸ்க்குள்ள போமாட்டீங்க. ஸ்ட்ரெஸ்க்குள்ள உள்ள போறனால மென்டலி டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. மென்டலி டிஸ்டர்ப் ஆகாதனால என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன செய்யலாம்னு உங்களுக்கு தோணும். அந்த இது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த நீரோடையா இருக்கிற அந்த சோலைய அதுக்குள்ள நீங்க செய்யும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பீங்க. நீங்க யாருன்றது அங்க தெரியும். அந்த தெரியும்போது அத எடுத்து நீங்க உங்க நீங்க டெவலப் பண்ணும்போது, ஏதோ வேலை அந்த வேலைய நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்க சக்சஸ்ன்றது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும். அந்த ஃபைனல் ஸ்டெப் வைக்கும்போது ஃபுல்லா உங்களுக்கு வந்து சேரும் தான். நம்ம பார்க்குறவங்க அத்தன பேரும், படிக்கிறவங்க அத்தன பேரும், ஒரு பிசினஸ் மேனோ, ஸ்போர்ட்ஸ் மேனோ எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. ரத்தன் டாட்டாவா இருந்தாலும் சரி, நீங்க பில் கேட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே விஷயங்கள் ப்ராசஸ பண்ணுவாங்க. மித்த விஷயத்த பயந்திருந்தாங்கன்னா, இந்த நேம நம்ம இன்னைக்கு பேசியிருக்க மாட்டோம். அப்துல் கலாம் பத்தி நம்ம இன்னைக்கு பேச மாட்டோம். யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறவங்க சச்சின் டெண்டுல்கர், தோனி, விராட் கோலி இப்படி எத்தன பேர நீங்க பேசினாலும், அவங்களுக்குள்ளயும் பயம் வராம இருக்காது. கிரிக்கெட் பால் வந்து நேரா கண்ல படும்னு தெரியும். தலையில படும்னு தெரியும். வயித்துல, நெஞ்சுல எங்க பட்டாலும் வலிக்கும். ஆனா அந்த பயத்த யோசிக்காம, நம்ம இன்னைக்கு இத ஃபேஸ் பண்ணாதான் நம்ம அந்த இலக்க அடைக்க முடியும்னு தெரிஞ்சனால தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணாங்க. அப்துல் கலாம படிக்கும்போது தமிழ் மீடியத்துல படிச்சாலும் அவர் இங்கிலீஷ் எப்படி படிச்சாரு, என்ன பண்ணாரு அவரோட இப்ப பில் கேட்ஸ் வந்து படிப்பு இல்லைன்னா கூட அவர் போன விதங்கள், அவர் பண்ண மெத்தட்கள். அப்போ தோனிய பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து அந்த ரயில்வேல வேலை கிடைச்சு அந்த போய் சேர்ந்தது அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படி அந்த அந்த கிளப் மீட்டிங் அந்த போர்டு அந்த இதுலலாம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் 2, 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எப்படி வந்தாருன்றதெல்லாம் நிறைய ஒரு ஸ்டோரியே உலகத்துக்கே அது தெரிஞ்சு வச்சாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாங்க. பயம் இருந்தாலும் அதை நீக்கிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. பயத்தை நீக்கினீங்கன்னா எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சக்சஸ்
உங்க கிட்டயே பக்கத்திலே நம்ம பக்கத்திலே இருக்கும். அதனால நான் சொல்றது, பயத்த விடுங்க. உங்க பாதுகாப்பு இல்லன்னு நெனைக்காதீங்க. பாதுகாப்புன்றது உங்க கிட்ட கண்டிப்பா வரும். இன்செக்யூர்டா இருக்கிறத ஃபேஸ் பண்ணிடுங்க. அது உங்கள அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண வா, நீ புரிஞ்சுக்கிட்டியா வான்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயி, அது அடுத்த லெவலுக்கு அதே உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? பயப்படாதீங்க. லைஃப்ல எல்லாருக்கும் எனக்கும் பயம் இருந்துச்சு. நான் இப்ப எதா இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது, எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணத்த பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. முடியும்னு திங்க் பண்ணுங்க. ஜெயிக்க முடியும். என்னால இன்னைக்கு இந்த விஷயத்த நான் பண்ணிருவேன். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நான் வேலை செய்ய முடியும், படிக்க முடியும், இன்டர்வியூக்கு போக முடியும். நான் அடுத்த லெவலுக்கு போவேன். எல்லாமே உங்க கையில இருக்கு. அத எடுக்கிறதும் எடுக்காததும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சக்சஸ் உங்க கிட்ட வரும். எவ்வளவோ பண்ணிட்டோம், என்னென்னலாம் செஞ்சுட்டோம். இதையும் ட்ரை பண்ணிருவோமே. பாசிட்டிவா தான் இருக்க சொல்றேன். பயத்த நீக்க சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம இருங்கன்னு சொல்றேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வச்சுக்கிட்டே இருக்கிறத விட, அத நீக்கிட்டீங்கன்னா, சக்சஸ் உங்க மோட் ஸ்டார்ட் ஆகும். அந்த மோடு ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து அடுத்து ஃபைனல் லெவலுக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் போக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4, 5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா, என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.